ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணிகிட்ட வந்து விஜய் வந்துட்டு இருக்கிறாங்க. அக்கா, உங்களுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களை யார் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் என்னாச்சு விஜய் அப்படின்னு வந்து கண்மணி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு இந்த வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கவும், உடனே கண்மணி சொல்கிறாங்க, எனக்கு வள்ளி அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கூட அதுதான்க்கா நினச்சேன் அப்படிங்கும்போது, நீ என்ன நினச்ச, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைக்கா, இந்த வீட்டில் அடுத்தது யார் கதையை முடிக்கலான்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்டயே வந்து இந்த சாய்ஸை கேட்டேன். நீங்களும் கரெக்டாக வள்ளியம்மான்னு சொல்லிட்டீங்க. சரி, அவங்க கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, இவ வந்து நம்ம வந்து சாதாரணமானவன் நினைச்சோம், ஆனால் இவ நம்மளுக்கு மேலே போயிட்டு இருக்கிறா. இவ போகிற ஸ்பீடை பார்த்தாக்கி இந்த குடும்பத்தோட கதையை வந்து சீக்கிரத்திலே முடிச்சிருவா போலுக்கு. இவர்கிட்ட இருந்து இப்போ இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய வேலையாக இருக்கும் போலுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி பார்த்தோம்னா விஜய் கிட்ட வந்து ஓடுறாங்க. ஆமாம், எதுக்காக விஜய் இப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், என்னக்கா திடீர்னு நல்லவங்கள மாறிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், ஆனாலும் வந்து இப்போ அதுக்குள்ளேயும் இப்படி அவசரப்படுறீங்க, அதான் கேட்ட அப்படிங்கும்போது, வள்ளியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா அப்படி பேசிட்டீங்க, இந்த குடும்பத்தோட ஆணிவேரே வள்ளியம்மாவும் ராமச்சந்திரனும் தானே, அதான் ஃபர்ஸ்ட் வள்ளியை முடிக்கிறதா இல்லைன்னா ராமச்சந்திரனை முடிக்கிறதான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அதான் உங்ககிட்டே கேட்டேன். நீங்களும் எனக்கு கரெக்டான யோசனையை கொடுத்தீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு வள்ளியோட கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட இருந்து வள்ளி அம்மாவை காப்பாற்றணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. அம்மா, இப்போ என்ன பண்ண போகிற விஜய், எப்படி அவங்க கதையை நீ முடிக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி கேட்டுட்டு இருக்கவும், என்னக்கா அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இவ்வளோ அவசரமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை விஜய், நீ வள்ளி அம்மாவோட கதையை எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆவலாக இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் பாருங்கக்கா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இவ இப்போ என்ன பண்ண போகிறாலும் தெரியலையே, வள்ளியம்மாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த வந்து நம்ம வீரா கிட்ட சொல்லிடலாம். ஆனால் வீரா கிட்ட எப்படி சொல்கிறது, இவ வர பக்கத்திலே இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்து இப்போ ஒருத்தங்களை நான் அழைச்சிட்டு வருவேன், அவங்கள நீ வந்து கதையை முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, வள்ளி சித்தி, நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன திடீர்னு நீ கோயிலுக்கு கூப்பிடுற அப்படின்னு விஜய் கேட்கவும், அப்போ கண்மணிக்கு புரிஞ்சிருது. ஓஹோ, இவ வந்து வள்ளியம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது கதையை முடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சிடாது. அப்போ வந்து வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் இந்த மாதிரிக்கு திடீர்னு கோயிலுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற, என்ன விஷயம், இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் கூட எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, என்ன வள்ளி சித்தி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னா அதுக்கு ஃபங்க்ஷன் தேவையா என்ன, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தில் சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, ஆமாம் விஜய், நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சீக்கிரமாகவே ஒரு முடிவு வரணும், அது மட்டும் இல்லாமல் மாறனும் வீராவும் இன்னைக்கு கடைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க, அதனால அதுவும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், சரி வா நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும், அப்போ கண்மணியும் பிருந்தாவையும் கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வரல அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து கண்மணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகவும், கண்மணியும் பதிலுக்கு விஜயை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியை வந்து கூட்டிகிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இங்கே பாரு, இப்போ நான் என் கூட ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வருவேன், அவங்களோட கதையை தான் நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை, ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரிக்கு வரவும், என்னாச்சுன்னே தெரியலையே, வீராவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள், இப்போ இவகிட்ட இருந்து வள்ளியம்மாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து ரொம்பவே பதட்டத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும், ஒரு கட்டத்தில் வீரா வந்து ஃபோனை எடுத்துட்டுதாங்க. அப்போ கண்மணிகிட்ட கேட்குறாங்க, என்ன கண்மணி ஃபோன் பண்ணியிருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எவ்வளோ தடவை நான் ஃபோன் பண்ணுறதுக்கு நீ ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை கடைக்கு கொண்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா அவர் கிளம்பிட்டாரு, நான் தான் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறேன், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, எல்லாமே வள்ளி அம்மாவுக்கு தான் பிரச்சனை விஜயால் அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்ற அப்படின்னு வீரா வந்து பதட்டம் அடைகிறாங்க. இங்க பாரு, அவ வந்து வள்ளி அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா, அது மட்டும் இல்லாம வள்ளி அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக அவ அழைச்சிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கண்மணி சொல்ற அப்படிங்கும்போது, நீ சீக்கிரமா போய் அவன் வள்ளி அம்மாவை போய் காப்பாத்து விஜய் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும், சரி நீ போனை போய் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா ஃபாஸ்டா அவங்க ஆட்டோல வராங்க.
அப்போ இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க வள்ளி கூட அவங்க ஆட்டோவில் வந்து இறங்கிருந்தாங்க. இறங்குனதுமே கோயிலுக்கு அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போலுக்கு. அப்போ அவங்க நடந்து போகவும் அப்போ பார்க்கும்போது கரெக்டாக எதுக்கு வந்து ஒரு கார் வருது. அந்த கார் வந்து வள்ளி மேலே இடிக்கிற மாதிரிக்கு வரவும் கரெக்டான நேரத்தில் வீரா வந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்போ வீராவுக்கு அடிபட்டுறதுமே அவங்க கீழே அப்படி விழுந்துற மாதிரி தூங்குன மாதிரிக்கு காட்டவும் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து ஐயோ இது என்னது இவ கதையை முடிப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா இவ வந்து மாட்டிக்கிட்டாலே இவன் எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து நினச்சிட்டு இருக்கவும் சரி எப்படியோ ஒரு டிக்கெட் விழுந்துட்டா சரிதான், அதுவும் இவங்களும் முக்கியமான ஒரு டிக்கெட்டு தான் அப்படின்னு வந்து வீரா பற்றி நினைக்கவும் இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ வீரா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கூடியிருந்தாங்க. அப்போ எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டோ வரவழைச்சி அவங்க வீராவை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வள்ளி. இங்கே பார்த்தோம்னா கூட இருந்துக்கிட்டு விஜயும் வந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ வீராக்கா உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் விஜய் தான் பண்றாங்க அப்படிங்கிறது எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும்